ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி சாஃப்டாக எப்படி குலோப்ஜாம் செய்யணும் பார்க்கலாம். நம்மக்கிட்ட ரெடிமேட் எம்ஆர்டி குலோப்ஜாமுன் மிக்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு எப்படி சாஃப்டாக குலோப்ஜாம் செய்யணும் பார்க்கலாம். ஃபஸ்ட் பவுலில் எடுத்து தேவையான மாவு கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை விட மில்க் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கிட்ட மில்க் இல்லாதனால தான் நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட மில்க் இருந்தால் கண்டிப்பாக மில்க் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே விரல் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். கையை வச்சு ரொம்பவே ப்ரெஷர் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே ஹார்ட் ஆகிடும். இப்போ நான் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட்டியாக ஆரம்பிச்சுட்டு அதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ரொம்பவே சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை. நம்ம விரல் வச்சு இப்படி அமைக்கி பார்த்தோன்னா கரெக்டான பதம் தெரியும். இப்படி வந்து கரெக்டாக பிசைஞ்சாச்சுன்னு அர்த்தம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. மாவு ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் மீடியமாக அப்படியே அழகாக சாஃப்டாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். வெடிக்காமல் சவுண்ட், அந்த வெடிப்பு சவுண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். மாவு நல்லா அழகாக பிடிச்சிக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா சவுண்ட் எதுவுமே வரல. அடுத்து போட்டு எடுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே பொரியுது. எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மித்த பார்ட்ஸையும் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அப்படியே கிண்டி விட்டே இருங்க. இல்லாட்டி ஒன் சைடு கருப்பாகிடும், ஒன் சைடு வேகாது. ஒன் சைடு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த பக்கம் இந்த பக்கமும் பார்க்க நல்லா இருக்காது. இது ப்ரௌன் கோல்டு கலரில் ஆகிற வரையும் நல்லாவே பொரிச்சுக்கோங்க. இந்த பக்கமும் கிண்டி விட்டு வரணும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சீனிப்பாக நல்லாவே கொதிச்சிருச்சு. கையில் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டணும். அதுதான் கரெக்டான பதம். இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் 4 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இன்னும் ரொம்பவே சூப்பராக, இதில் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸ் எடுத்து சீனிப்பாவுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குலோப் ஜாமுன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. அது மேலே சீனிப்பாகு ஊற்றி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட்டிங் மீ. உங்களுடைய சின்ன லைக் தான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் ஸ்போர்ட்டிவாகவும் இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.